வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டு கதைகளே இருந்து ஒரு சூப்பரான கதையை உங்கிட்ட சொல்ல போறேன். இது ஒரு சிங்கம் மற்றும் ஒரு மான் பத்தின கதை. இவங்க ரெண்டு பேரும் எப்படி நண்பர்களா நாங்கன்னு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு பசுமையான காட்டுக்குள் சிங்கம்னு ஒரு பெரிய தைரியமான சிங்கம் வாழ்ந்துச்சு. அதுதான் காட்டுக்கே ராஜா. எல்லாரும் அதை பார்த்து பயப்படுவாங்க. காத்து கூட அதோட கிட்ட மெதுவாதான் போகும். ஒரு சன்னி காலையில சிங்கம் ஒரு மெதுவான அழுக சத்தத்தை கேட்டுச்சு. சத்து வந்த திசையை நோக்கி போச்சு. அங்க மஞ்சுன்னு ஒரு சின்ன மான் முள் செடிகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பொதுவா ஒரு சிங்கமும் ஒரு மானும் நண்பர்களா இருக்க மாட்டாங்க, இல்லையா? ஆனா சிங்கத்தோட மனசு உருகி போச்சு. அது தன்னோட பலமான கால்களை பயன்படுத்தி கவனமா முக்களை அகற்றி மஞ்சுவை விடுவிச்சிச்சு. மஞ்சுவுக்கு ரொம்ப நன்றி. அது தலைய குஞ்சு சொல்லுச்சு, நன்றி சிங்கம், நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. சிங்கங்க பயங்கரமானவன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப அன்பானவர். சிங்கம் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுச்சு, சில சமயம் பலமா இருக்குதுன்னா தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுதான். அன்னைக்கு இருந்து சிங்கமும் மஞ்சுவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிட்டாங்க. அவங்க அதுல விளையாடுங்க, நிழல்ல கதை சொன்னாங்க, ராத்திரி வானத்துல நட்சத்திரங்களை உன்னா பார்த்தாங்க. மந்தவங்களா நம்பவே முடியல, ஒரு சிங்கமும் ஒரு மானும் நண்பர்களா? ஆனா சிங்கமும் மஞ்சுவும் எல்லாருக்கும் ஒன்னு காட்டுனாங்க, பயத்தை விட் அன்புதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு. அதனால அடுத்த முறை நீங்க யாரையாவது வித்தியாசமா பாச்சீங்கன்னா சிங்கத்தையும் மஞ்சுவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான நட்பு ரொம்ப ஆச்சரியமான இடங்கள்ல சூட வரும். கேட்டதுக்கு நன்றி. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மனசு பெருக்கால் வம்சமானசு.